ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 டேஸாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரு நியூஸ் ஹார்ட் டாப்பிக்காக போயிட்டுருங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலை அஜித் நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி படம். ஸோ இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதை உறுதிப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு எந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இருக்குது. விடாமுயற்சி தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதன் மூலம் விடாமுயற்சி பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு. ஸோ இதை ஒரு ஆன்சர் கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே, அதாவது 105 கோடி கிட்டத்தட்ட வச்சு ஸோ இந்த படத்தை அவங்க வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு விடாமுயற்சி டைட்டில் மட்டுமே வச்சு, அதாவது இந்த படத்துக்கு அஃபிஷியலாக எந்த போஸ்ட்டும் இதுக்கு வெளியே வரவே இல்லை. ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் தான் இருக்குது. பட் அந்த டைட்டில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இந்த படத்தை டிஜிட்டல் ரிலீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தல அஜித் அப்படின்ற நேம் தான். ஸோ அந்த தல அஜித் என்ற நேம் வச்சுக்கிட்டு இந்த படம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்குது ப்ரீ பிஸ்னஸில். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை 100 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, துணிவு பட சம்பவம். ஏன்னா துணிவு படம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் துணிவு படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. சொல்லப்போனால் கோலிவுட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ண படத்திலே சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா துணிவு தான் அதிகமாக பார்த்த வியூஸ் லிஸ்ட்டில் துணிவு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா துணிவு தான் நெட்ஃப்ளிக்ஸ் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில் துணிவு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அஜித் குமார் அப்படின்ற ஒரு நேமை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த படத்துடைய போஸ்டர் எதுவுமே வெளியே வரல. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 105 கோடி கொடுத்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைஸ், சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே திருச்சி சொல்கிறாங்க. அதாவது ஆடியோ ரைட்ஸ் சோனி வாங்கிட்டாங்க, சேட்டலைட்ஸ் சன் டிவி வாங்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். இந்த படத்தை சேட்டலைட்ஸ் சன் டிவி ஒரு பெரிய கொடுத்து வாங்கிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆடியோ ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே செல்லும் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக ஆல்மோஸ்ட் ப்ரீ பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் இந்த படத்துக்கு ஜஸ்ட் ஒரு அஃபிஷியல் போஸ்டோட வெளியில்லை. ஸோ அதுதான் ஒரு பெரிய சம்பவமே. என்ன காரணம்னா, அஜித் குமார் அப்படின்ற ஒரு நேம், அந்த நேமை மட்டுமே வச்சுக்கிட்டு லைக் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி அவங்க பெரிய லாபத்தை பார்த்துட்டாங்க ப்ரீ பிஸ்னஸில். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் இப்படி இருக்குது. அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற கோட், அதாவது வெங்கட் வேகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்து பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இழுபறியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜஸ்ட் ஆடியோ ரைட்ஸ் மட்டும் டிசிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மற்றபடி சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே தொடர்ந்து இழுபறியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா பார்த்துருக்காங்களே. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேலே கேட்டுருக்காங்களாம். ஸோ ஆனால் 150 கோடி கொடுக்குறதுலாம் இந்த படம் ஒர்த்து கிடையாது, நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது, கட்டுப்படியாதுன்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த அமௌண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்களா. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் அப்படியே இழுபறியாக போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் சன் டிவியும் சேட்டலைட்ஸ்க்கு ஒரு பெரிய தொகை கேட்டிருக்காங்க. சன் டிவியும் அது ஒத்துக்கல. ஸோ இதனால் அந்த டீலிங் ரொம்ப அப்படியே இழுபறியாக போயிட்டு இருக்குது. இவங்க இவ்வளோ காசு கேட்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயோட முந்தைய படமான லியோ படம் பிஸ்னஸில் பண்ண ஒரு சம்பவம். ஏன்னா அந்த படம் பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க. அந்த படத்தை ப்ரொடியூசர் லலித் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாரு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த படம் டைரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். ஸோ அந்த படத்தில் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் விக்ரம்ன்ற ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் விஜய் கூட ஜாயின் பண்ணார். ஸோ எல்சியூ ஃபேக்டர்ன்ற மாதிரி ஒரு எல்சி யூனிவர்ஸ் ஒரு கிரியேட் பண்ணிச்சாரு. ஸோ அதனால் இந்த படம் எல்சியூவில் இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த எல்சியூ வச்சு அந்த படத்தை ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணார் லலித். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த படத்தை நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த ஒரு பிஸ்னஸில் விஜய்க்கு தான் நடிச்சுக்கிட்டு அர்ச்சனா இந்த படத்துக்கு ஒரு பெரிய தொகை கேட்டாங்க. ஆனால் இந்த படம் டைரக்டர் யாருன்னா வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபுடைய முந்தைய படம் கஸ்டடி ஒரு அட்ரு ஃப்ளாப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாதுங்க, 150 கோடி கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் தான் சொல்லிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டீலிங் அப்படியே இழுபறியாக போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, விஜயோட பிஸ்னஸ் லியோ பிஸ்னஸ் விஜய்க்கானது இல்லை, லோகேஷ் கனகராஜோட எல்சிக்கானதுன்றது இதிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம போச்சிருந்த பக்கம் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 போஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கோட்டு படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 4 போஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஒரு ஹைப்பை கொடுக்க முடியலன்னா, ஸோ அந்த 4 போஸ்ட் ஒரு ஒர்த்தையில்ன்ற மாதிரி நம்ம தோணுச்சு. ஏன்னா ரசிகர்கள் இந்த போஸ்ட்டை பிடிக்கல. ஸோ அதான் நம்ம சொல்ல வேண்டிய உண்மை. ஸோ ரசிகர்கள் போஸ்ட் பிடிக்கலன்ற போது அந்த போஸ்ட்டை வச்சு அவங்களே பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வெங்கட் பிரபு சொல்லிருக்காங்களாம், நீங்கள் பட்ஜெட்டை இழுத்து விட்டுறாதீங்க, பட்ஜெட்டை குறைங்க. ஸோ ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அதிகமாக பண்ண முடியல, எதிர்பார்த்து பிஸ்னஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம பிஸ்னஸ் அதிகமாக லாபம் பார்க்க முடியும்னா நம்ம பட்ஜெட்டை குறைக்கணும். ஸோ பட்ஜெட்டை குறைச்சா தான் நம்ம பிஸ்னஸில் நம்ம லாபம் பார்க்க முடியுன்ற மாதிரி அந்த பட்ஜெட் குறைக்க சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம்
கோட்டு படத்துடைய பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுலே இருக்குது. ஈவன் 4 போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பக்கம் வந்து ஜஸ்ட் வந்து விடாமுயற்சி டைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு அஜித் சார். இந்த பக்கம் வந்து லியோன்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து தடுமாற்றிருக்காப்புல பிஸ்னஸில். ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் அந்த படம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம வந்து ஃபியூச்சரில் சொல்லுவோம் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா பை பாய்.